தமிழ் தமிழ் வாழ்க. சூப்பர் ப்ரோ, தமிழ் வாழ்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்தியா ஒழிக்கணும்னு சொன்னாங்க. தமிழ் இங்கிலீஷ் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தமிழ் வெல்க. சூப்பரா இருக்கு. எஸ்கே பொங்கல் ஜனநாயகன் வரது சூப்பர். எஸ்கே சூப்பரா நல்லா இருக்கு. பக்காவா பண்ணியிருந்தாரு ப்ரோ. எல்லா சீனும் தரமா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல பிடிச்சிருந்தது என்னன்னா ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீலீலா மேம் அவங்க கேரக்டரை பக்காவா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நம்ம அப்ப இருந்து பார்க்கல, அதோட ஃபீல் இப்ப பார்க்க முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கு, இன்ட்ரோல் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. மத்தபடி நடுவுல கொஞ்சம் ஆர்டிஸ்ட் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. அதர்வா நல்ல ஒரு இதுதான். கேமியோஸ் நிறைய இருக்கு. கேமியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ்பெஷலி ஃப்ரம் லைக் ஆந்திர பிரதேஷ், அதுல இருந்தெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கும். மியூசிக் பக்கா செம்ம சூப்பரா இருக்கு. பட் ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனா முக்கியமா என்னன்னா அந்த இந்தியை ஒழிச்சிட்டு தமிழ் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் இந்தி எப்படி அந்த காலத்துல எப்படி இந்தியை திணிக்கணும்னு நினைச்சாங்களோ அது மாதிரிதான் இருக்கு படம். ஆனா அதுக்கப்புறம் சிவகார்த்தியன் வந்து தமிழ் மட்டும்தான் நம்மளுக்கு. இந்தி வந்து அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க இந்தியை பார்த்துக்கலாம். அந்த எந்தெந்த நாட்டுக்கு என்னென்ன மொழியோ அந்தந்த மொழியை. தமிழ்நாடை பொறுத்த முடியும் தமிழ் தான், ஓகேவா? அப்படிங்கன்னு நம்ம ஒரு தமிழை அப்படிங்கும்போது உங்க மொழியை நம்மள்ட்ட சேர்க்காதீங்க அப்படிங்கிறாப்புல கருத்துல. நல்ல கான்செப்டா இருந்துச்சு. தமிழுக்கும் லாங்குவேஜ் ரிலேட்டடா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பல போராட்டங்களுக்கு படம் வந்திருக்கு இல்லையா? எப்படி இருக்கு படம் பாக்குறது? சூப்பரா இருக்கு. அவங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்ட்டு ரவி மோகன் எப்படி நடிச்சிருக்காரு? அதர்வா நல்லா இருந்துச்சு. எஸ்கே மாசா நடிச்சு. படம் சூப்பரா இருக்கு, ஒரு குறையும் கிடையாது. நல்லபடியா படம் ஓடிட்டு இருக்கு. ஆடியன்ஸுக்கு அந்த வில்லன் கேரக்டர் வந்து யாரு அவரு, ஜெயரவி வில்லன் கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஆனா அது ஒரு எப்படி சொல்றது, வேற மாதிரி படமே பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஆனா சொல்ல போனா படம் சூப்பரா இருக்கு. தமிழ் தான், வேற எதுவும் கிடையாது. தமிழோட பற்று தான், தமிழ் தான். நம்ம என்னதான் எங்கதான் போனாலும் என்ன ஊருக்கு போனாலும் அவங்க தமிழ், அவங்க ஹிந்தி, அவங்க இது அவங்க வச்சுட்டா நல்லது. படமா வந்து நல்லா இருக்கு. ஆனா வந்து ஒரு தமிழனா வந்து படம் வந்து இது திராவிட படம், அதான் சொல்ல வரேன். பல போராட்டங்களுக்கு பிறகுதான் ஹிந்தி ஒழிப்புன்னு சொல்றாங்க. அப்போ தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்கணும்னு சொல்றாங்களா? அதான் என்னோட கேள்வி. அந்த செட்டு அதெல்லாம் பார்க்க கூட அந்த காலத்துல பாக்குற மாதிரி இருக்கு. அந்த பார்க்கலாம். ஏன்னா வந்து காமெடி இல்லை, ரொமான்ஸ் இல்லை, மற்ற ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாவே பிடிச்சிருந்துச்சு.